இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜோடின் சிந்துஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம். மன்னார் இலப்பை கடவையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழப்பு. தலைமைத்துவத்தை யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பில் மக்கள் தெளிவாக தீர்மானிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது குறிப்பிடுகின்றார். 2014ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டை அடிப்படையாக கொண்டு தகுதியான அரசாங்க ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பிக்க முடியும் எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் மேலும் தெரிவிக்கின்றார். தலைமைத்துவத்தை யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பில் மக்கள் தெளிவாக தீர்மானிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். மாத்தறை நகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். අලුතින් දිනාගත්ත නිදහස අපි ආරක්ෂා කරගත යුතුයි, ශක්තිමත් කරගත යුතුයි. එහෙනම් අපි புதிதாக வெற்றி கொண்ட சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அதனை வலுப்படுத்த வேண்டும். அவ்வாறாயின் தலைமைத்துவத்தை யாருக்கு வழங்குவது என்பதை தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். நாடு தொடர்பில் சிந்தித்து நாட்டை கட்டியெழுப்புவதே இந்த சந்தர்ப்பத்தில் தேவையாக உள்ளது. மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என ஒருவர் குதிக்கின்றார். ஜனாதிபதி பதவி, பிரதமர் பதவி வேண்டுமாம், வேறு என்ன வேண்டுமோ தெரியவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஆட்சி அமைத்து தேர்தலை நடத்துவோம். இடைத்தேர்தலின் பின்னர் மீண்டும் இணையும் தீர்மானத்தில் உள்ளோம். அது வேண்டும், இது வேண்டும் என வேறு யார் குதித்தாலும் பிரச்சனை இல்லை. எமது இரு கட்சிகளுமே நாட்டில் காணப்படும் பிரபலமான பழமையான கட்சிகளாகும். வரலாற்றை எடுத்து பாருங்கள். இந்த 2 கட்சிகளுக்கும் அச்சுறுத்தல் விடுத்து போட்டியிட்ட எவராலும் முன்னோக்கி செல்ல முடியாது போனது. நாம் எமது பணியை தொடர்வோம். மன்னார் இலப்பை கடவை A32 வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த வேன் என்பன மோதி விபத்திற்குள்ளானதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் மகள் ஆகியோர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 வயது பிள்ளை ஒன்றும் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் இன்று நடைபெற உள்ளன. விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை அனுராதபுரம் வீதியின் கன்னியா பகுதியில் எரிபொருள் பவுசர் விபத்திற்குள்ளானதில் குறித்த வீதியுடனான போக்குவரத்து சுமார் 3 மணித்தியாலங்கள் தடைப்பட்டது. திருகோணமலை அனுராதபுரம் வீதியின் கன்னியா பகுதியில் எரிபொருள் பவுசர் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகிய மோதி விபத்துக்குள்ளாகின. முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 காயமடைந்ததுடன் அவர்கள் திருகோணமலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தில் பவுசர் குடை சாய்ந்ததில் அதில் பயணித்த 3 காயமடைந்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் எரிபொருள் பவுசர் தீப்பற்றுவதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். விபத்து காரணமாக திருகோணமலை அனுராதபுரம் வீதியுடான போக்குவரத்து சுமார் 3 மணித்தியாலங்கள் தடைப்பட்டது. இதேவேளை பசறையிலிருந்து பிபில நோக்கி பயணித்த ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்திற்குள்ளாகியுள்ளது. வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதி அருகில் இருந்த மரத்தில் மோதி பஸ் விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பஸ்ஸில் 10 பேர் பயணித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.